முதலமைச்சர் விஜயோட நேற்றைய அறிவிப்புனால தமிழ்நாட்டு எம்எல்ஏஸோட சம்பளம் பல மடங்கு அதிகமாயிருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. இதுல முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர் இவங்க எல்லாருக்குமே அரசு சார்பில் இனோவா கார் வழங்கப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 199 எம்எல்ஏஸ்க்கு அந்த சலுகை இல்ல. சோ இந்த எம்எல்ஏஸ்லாம் பயன்பெற வகையில தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அரசு சார்பிலேயே கார் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த காருக்கு ஒரு டிரைவர், பெட்ரோல், டீசல், மெயின்டெனன்ஸ்க்கு ஆகக்கூடிய செலவுகள்லாம் சேர்த்து மாசம் 75,000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு எம்எல்ஏஸும் தனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறதுக்காக மாதம் 25,000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்புனால இதுவரைக்கும் 1,05,000 இருந்த எம்எல்ஏஸோட சேலரி இனி 2,05,000 உயரப்போகுது. எம்எல்ஏஸோட அடிப்படை ஊதியம்னு பார்த்தா 30,000, மாதாந்திர படி அப்படின்னு ஒரு 10,000, தொகுதிப்படி 25,000, அஞ்சல் படி 2,500, தொலைபேசி படி 7,500, தொகுப்பு படி 5,000 ரூபாய், வாகனப்படி 25,000 ரூபாய் வழங்கப்படுது. இது போக மருத்துவ செலவுக்காக 5,000 ரூபாய், சட்டசபை நடக்கும் நாட்கள்ல அதுக்கு தனியா படி, மாலை நேரத்தில் நடக்கும் சட்டசபை கூட்டத்திற்கு கூடுதலா படி வழங்கப்படுது. சட்டசபை கேண்டீன்ல வெஜ், நான்வெஜ் ஃபுட்டு, டீ, காஃபி, டிஃபன் இதெல்லாம் இலவசமா வழங்கப்படுது. இப்போ டிரைவர், அசிஸ்டன்ட், பெட்ரோல், டீசல் செலவுக்காக கூடுதலா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுறதால ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் 2,05,000 அதிகரிக்க போகுது. இதுல ஏற்கனவே உள்ள வாகனப்படி 25,000 ரூபாய் வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படின்ற விவரம்லாம் இனிமேல் தான் தெரிய வரும்.